ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியான சீரீஸான ஓவர்லார்ட் சீசன் 4 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த சீசன் 4 ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் போக போக கதை வேற லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 4 எபிசோட் 2. நம்ம ஹீரோக்கு நைட்டு தூக்கம் வராதுங்கிறதுனால வழக்கம் போல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். இந்த சாசரர் கிங்டமை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எந்த மாதிரியான ஒரு கிங்கா நான் இந்த சாசரர் கிங்டம்க்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பக்கத்துல அந்த மைடு வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படிங்கிற மாதிரியே நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிருங்க மைலர், என்னால உங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அந்த மைடு காமெடி பண்றா. பிரின்சஸ் ரெனரே இப்ப காமிக்கிறாங்க. அவ சின்ன பசங்களுக்கு கதை சொல்லிட்டு இருக்கா. டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கிளைம் கூப்பிடுறான். ஓ பிரின்சஸ், நீங்க அதுக்குள்ள போகணுமா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க எல்லாம் கேட்கறாங்க. இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் குழந்தைங்களுக்காக எப்படி ஆர்ஃபனேஜ் கட்டினது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்க சொல்லுவோம். என்னோட பிரதர் கிட்ட சொன்ன அவன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டான். அது போக சாசரர் கிங்கால நிறைய பேர் அவங்க அப்பா அம்மாவை இழந்துட்டாங்க. அந்த குழந்தைங்க தப்பான பாதையில போயிடக்கூடாது. இந்த மாதிரியான குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்றது என்னோட கடமையா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் சொல்லுவோம். எல்லாருமே ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்காம பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன எதிர்பார்த்து அந்த குழந்தைங்களுக்கு அப்படி பண்றீங்க அப்படின்னு ஈவலை கேட்கறா. சாச்சா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு அந்த பிரின்சஸ் சொல்றா. கண்டிப்பா மேஜிக் யூஸ் பண்ண தெரிஞ்ச குழந்தைங்க அவங்களை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமே ஈவலை சொல்லுவோம். உன்ன மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவா சொல்றா. நீங்க சொல்றத பார்த்தா அப்படின்னா உங்களால மேஜிக்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் கேட்கவும், ஆமா முடியும், ஆனா எல்லா விஷயங்களையும் எங்களால வெளிப்படையா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவா சொல்லுவோம். உங்களோட பிக்கஸ்ட் மேஜிக் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிடலாமா அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் ரெனர் கேட்கறா. அது சீக்ரெட் சொல்ல முடியாதுன்னு இவளை சொல்லுவோம். ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்களேன் அப்படின்னு பிரின்சஸ் கேட்கவும், கிட்டவா சொல்றேன், மேஜிக் யூசரோட பெரிய மேஜிக் தான் அவனோட கார்டு, அது ஒரு சீக்ரெட். அது அவ்வளவு ஈஸியில உன்கிட்ட சொல்லுவேன்னு நினைச்சியா, அதுவும் ஜஸ்ட் ஃபன்னுக்காக அப்படின்னு சொல்லி ஈவலை திட்டுறா. பிரின்சஸ் கிட்ட இப்படி மோசமா நடந்துக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி கிளைம் சொல்லவும், நீ தான் அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி ஈவலை சொல்றா. கிளைம் என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் அப்படி பண்றான். அவன் ஒன்னும் என்ன மோசமான வழியில போறதுக்காக செல்லம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் காமெடி பண்றா. ஆக்சுவலி என்னோட அந்த ட்ரம்ப் கார்டு, அந்த மேஜிக் நான் யூஸ் பண்ணா ஒரு பெரிய பாதிப்பே கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், எனது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் கூட இருக்கவா சொல்றா. பிரின்சஸோட கை வந்துட்டு ரெனரோட தப்பான இடத்துல இருக்குமோ ரெனர் ரொம்பவும் வெக்கப்படுறான். உடனே ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருந்தா. லேடி ஈவலை, நீங்க ஒரு பெரிய மேஜிக் யூசர்னா உங்களால அந்த சாசரர் கிங்க அழிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சாசரர் கிங்க பத்தி மத்த எல்லாரும் சொல்றது உண்மையா இருந்தா கண்டிப்பா என்னால அது முடியாது, ஆனா ஒரு ஹீரோ இருக்கான் அவனால முடியும், அதுதான் மோமான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகுறா. இப்பதான் உனக்கு ஞாபகம் வருது இல்ல அப்படின்னு கூட இருக்கிறவா கேட்கவும், அடா ஆமா மோமானும் இப்போ அந்த சாசரர் கிங் கூட தானே இருக்காரு அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்படுறா. சாசரர் கிங் எதிர்க்கிற லெவலுக்கு இருந்த ஒரே ஆளோ இப்போ அவன் பக்கம் தான் இருக்கான். சோ நம்மளோட எதிரிகள் ரெண்டு ஸ்ட்ராங்கான ஆளுங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்கவா யோசிக்கிறா. இப்போ அவங்க எல்லாருமே பேலஸ்க்கு போறாங்க. பிரின்ஸ் பார்பரோவை எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவர் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கூட இருக்கமா சொல்லுவோம். சீக்கிரமா தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அந்த செகண்ட் பிரின்ஸ் சொல்றான். பிரின்சஸ் ரெனர் உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு ஒரு மெய்டு வந்து சொல்லுவோம். இவனோட பேர் ரொம்பவே பெருசா இருக்கும். சோ இப்போதைக்கு நம்ம இவனை செகண்ட் பிரின்ஸ்னே சொல்லலாம். அவனோட சிஸ்டர் ரெனர் பாக்குறதுக்காக அவன் போறான். உன்னை பார்த்ததுல ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவ வந்து சொல்லவும், எனக்கும் தான், ஜஸ்ட் நம்ம ஒரு வாக்கிங் போலாமா அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டே நடக்கிறாங்க. சாசரர் கிங்டம்ல இருந்து ஒரு ஆன்வாய் இங்க வராங்கன்னு கேள்விப்பட்டேன். அண்ட் நீ நோபல்மேன் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சிருக்கியாமே அப்படின்னு அவ கேட்டுட்டு, என்னோட பங்குக்கு நானும் என்கிட்ட இருக்கிற காசை உனக்கு தரேன் அப்படின்னு அவ சொல்லவும், ஓ அப்படியா நல்லதுன்னு சொல்றான். அந்த ஆன்வாய் வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சோல்ஜர் வந்து சொல்லவும், இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். நான் மட்டும் ஒரு வேலை நெக்ஸ்ட் கிங்கா மாறணும்னா நம்ம கண்ட்ரில இருந்து ரொம்ப தூரம் தள்ளி உனக்கு நிம்மதியான ஒரு டொமைனை தந்துருந்தேன் அப்படின்னு அவன் அங்க இருந்து கிளம்புவோம். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல பிரதர் அப்படின்னு அவ வில்லத்தனமா சிரிக்கிறா. ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படிங்கிறதுக்காக பிரெயின் வந்து கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். இவங்களோட ஸ்வாட்ஸ்மேனா இருக்கிற அந்த மாஸ்டர் வராரு. என்னாச்சு நீ ஏதோ மனசு தளர்ந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் கேட்கவும், இத்தனை நாள் நான் ஸ்ட்ராங்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நான் அப்படி இல்லை அப்படின்னு பிரெயின் சொல்லவும், முயற்சி பண்ணா நம்மளால முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்களோட பெஸ்ட் ஸ்டூடெண்டான கேசிவ் அந்த சாசரர் கிங் கூட சண்டை போட்டான், நான் அதை பார்த்தேன். நான் கண்ணு மிக்கிற செகண்ட்லயே அவங்களோட மேட்ச் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அவன் சொல்லவும், அந்த சாசரர் கிங் அவ்வளவு ஸ்ட்ராங்கானவனா அந்த மாஸ்டர் கேட்கிறான். ஆமா அவன் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்தான். அப்புறமா வாரியரை பத்தி பேசும்போது தான் ஞாபகம் வருது, கேசிவோட இடத்துல இப்ப வேற ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னு பிரெயின் சொல்லவும், நீயே ஒரு வாரியர் சீஃபா மாற வேண்டியதானே அப்படின்னு அந்த மாஸ்டர் கேட்கிறாரு. நான் அதுக்கு தகுதியானவன் இல்ல, பட் நான் சில குழந்தைங்களை ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பிரெயின் சொல்றான். இப்போ செகண்ட் பிரின்சஸ் சோல்ஜர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு சாசரர் கிங்டம்ல இருந்து வரவங்களை வரவேற்கிற ரெடியா நின்னுட்டு இருக்கான். வெதர் இப்படி சேஞ்ச் இருக்கிறதுக்கு காரணம் கூட இவங்க தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் வாரான். நான் தான் ரியஸ்டீஸ் கிங்டமோட செகண்ட் பிரின்ஸ். உங்களோட ஆன்வாயை வரவேற்க நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எனக்குன்னு தனியா எதுவோ பேர் கிடையாது. சோ நீங்க என்னோட ரேசன் நேமான டெத் கேல்வரிய சொல்லியே கூப்பிடலாம் அப்படின்னு அந்த சோல்ஜர் சொல்லுவோம். மிஸ்டர் டெத், உங்களோட ஆட்களை நாங்க வரவேற்க காத்திருக்கோம் அப்படின்னு அந்த பிரின்ஸ் சொல்றான். சாசரர் கிங்கோட ரெப்ரசன்டேட்டிவா வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, ஆல்பர்டோ தான். நோபல்மேன் எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு பார்ட்டி நடத்துறாங்க. அதுல இருக்கிற ஒரு நோபல்மேன் இங்க இருக்கிற எல்லாருமே முட்டாளுங்க அண்ட் இதுங்கெல்லாம் பாக்குறதுக்கு அழகா கூட இல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். இதோ அவன் தான் பெரிய அறிவாளிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். சாசரர் கிங்கோட ரெப்ரசன்டேட்டிவ் ஆல்பர்டோ அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். ஆல்பர்டோவை பார்த்துட்டு அவ ரொம்பவும் அழகா இருக்கிறா,
இப்படி ஒருத்திய நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இதுதான் எனக்கான சான்ஸ், எங்க அப்பா ஒரு ஃபெயிலியரா இருக்கலாம் ஆனா நான் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படியே ஆல்பர்டாவை நோக்கி போயிட்டு என்னோட பேரு லியான் மான்சரட், உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவன் சொல்றான். என்ன பண்ணி வச்சிருக்க, அந்த மீட்டிங்க்கு இன்விடேஷன் உனக்கு கிடைக்கிறதுக்கே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்னு அவங்க அப்பா திட்டமும் இதுல என்ன இருக்கு ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு அவன் சொல்றான். அந்த மான்ஸ்டர்ஸ் தான் அவங்க அண்ணனை கொண்டுச்சு மறந்துட்டியா அப்படின்னு அவங்க அப்பா கேட்கவும் ஒரு வகையில அவங்க எனக்கு ஹெல்ப் தான் பண்ணிருக்காங்க, ஏன்னா அவன் இல்லாததுனால தானே இப்ப இந்த மொத்த ப்ராப்பர்ட்டியும் எனக்கு சொந்தமாச்சு அப்படின்னு அவன் சொல்றான். அவன் பேசுறதெல்லாம் பார்த்தா அவங்க அப்பா ஷாக் ஆகுறாரு. நம்மளோட டொமைன் சாசரர் கிங்டம்க்கும் இந்த கிங்டம்க்கும் நடுவுல இருக்கு, சாசரர் கிங்டம் கூட நம்ம நல்லபடியா இருக்கிறதும் நல்லது தானே, ஒருவேளை அவங்க இந்த கிங்டம்குள்ள இன்வைட் பண்ணாங்கன்னா கூட ஜெயிக்கிறது எந்த டீம் பக்கமோ நம்ம அவங்க டீம் பக்கம் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். ஆனா அவங்க அப்பாக்கு இதுல இன்ட்ரெஸ்டே இல்ல, சாசரர் கிங்டமோட ரெப்ரசன்டேட்டிவ் நான் ஒரு நோபல்மேன் மீட்டிங்க்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நம்ம கிட்ட அவ்வளவு காசு இல்லையா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல, இன்னைக்கு மீட்டிங்ல நான் ஒரு லேடியை மீட் பண்ணேன், அவங்களோட கெஸ்ட் ஹவுஸ் எனக்கு தாரன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் மணியவும் அவங்களே பாத்துக்கிட்டான்னு சொல்லியிருக்காங்க, என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க நினைக்கிறாங்க, நான் எந்த லெவலுக்கு ஒரு புத்திசாலிங்கிறத காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். நான் தான் இன்னைக்குள்ள ஹோஸ்டான அந்த ஹில்மா என்னடா எனக்கு காசையும் வீடியோ கொடுத்தோன்னு சொல்லி இவா என்னமோ பெரிய இது மாதிரி மத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்காளே அப்படின்னு கொஞ்சம் அவன் மனசுக்குள்ள டென்ஷன் ஆகுறான். ஆமா இவங்களெல்லாம் எதுக்கு இன்வைட் பண்ண, இவங்களை பார்த்தா நோபல்மேன் மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் இவங்க எல்லாரும் ஒன்ன மாதிரி தான் ஃபியூச்சர்ல அவங்களோட டொமைனுக்கு ஓனராக போறவங்க, அதனாலதான் இவங்களை இன்வைட் பண்ண அண்ட் இவங்க எல்லாரையும் வழி நடத்த போறது நீதான் அப்படின்னு சொல்லி ஹில்மா சொல்றா. அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் நான் தான் ஒரு லீடர் மாதிரி அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். இவன் தான் அந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிருக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஆல்பர்டாவை இப்ப அந்த இடத்துக்கு அவன் கூட்டிட்டு வரான். இவ்வளவு அழகான பொண்ணை நான் கூட்டிட்டு வரேன், இதுதான் எனக்கான சான்ஸ், இந்த சாசரர் கிங்டமோட முட்டாளுங்களை நான் யூஸ் பண்ணிக்கிடணும், நான் தான் ஒரு பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். அப்ப ஆல்பர்டோ கிட்ட பேசிட்டு வரும்போது உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்கவும் அன்பார்ச்சுனேட்லி நான் இன்னும் சிங்கிள் தான் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்றா. இப்ப இவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. லேடி ஆல்பர்டோ வராங்க அப்படின்னு சொல்லி கதவை திறக்க போகவும் ஆல்பர்டோ ஷோல்டர் மேல கை வைக்கவும் ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. அவ சிரிச்சுக்கிட்டே என்னாச்சுன்னு கேக்குறா. ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டிக்கு அவளை கூட்டிட்டு போறான். ஹில்மா ஒரு ஓரமா நின்னுட்டு இருக்கா. ஆல்பர்டோ ரொம்ப டயர்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போகவா அப்படின்னு நம்ம கேட்கவும் இல்ல நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஹில்மா சொல்றா. நான் தானே ஹோஸ்ட், நான் அவங்கள கூட்டிட்டு போறேன்னு சொல்லவும் ஜென்டில்மேன் ஒரு லேடியை கூட்டிட்டு போனா நல்லா இருக்காது, ஹஸ்பண்டா இருக்கிறவங்களால தான் இந்த மாதிரி கூட்டிட்டு போக முடியும்னு சொல்லவும் அதுக்காக தான் நான் கேட்கிறேன், நான் அவங்கள கூட்டிட்டு போறேன்னு சொல்லவும் ஹில்மா சமஷாக் ஆகுறா. ஃபியூச்சர்ல எப்படியும் நடக்க போறது தானே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் இதை மட்டும் நீ அவங்க கிட்ட சொல்லிடாத, சாசரர் கிங்டம் பத்தி தப்பா எதுவோ பேசுறத பார்த்து பேச அப்படின்னு அவ சொல்றா. என்ன மாதிரி ஒரு புத்திசாலியாக தான் இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவனை தானே பெருமையா பேசிக்கிறான். என்ன தைரியம் இருந்தா அந்த நாய் என் மேல கை வச்சிருப்பான், லார்ட் ஐன்ஸை தவிர்த்து என் பாடியை வர யாருமே டச் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ செம டென்ஷன் ஆகுறா. லேடி ஆல்பர்டோ நம்ம வேணா வேற பப்பட்ட மாத்திருமா அப்படின்னு சொல்லி ஹில்மா கேட்கவும் நம்மளோட பிளான் கெட்டு போக கூடாது, இவன் முட்டாளுங்கிறதுனால தான் இவன் செலக்ட் பண்ணோம், சோ இவனே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்றா. ஆல்பர்டோவும் ஹில்மாவும் ஒரு ரூம்குள்ள போறாங்க. சாசரர் கிங்டம்க்கு தேவையான குட்ஸ் அண்ட் சப்ளை எல்லாத்தையும் அனுப்பி வைங்க, அதுக்கான காசை நாங்க கொடுத்துருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மீட்டிங்ல பேசுறாங்க. ஆல்பர்டோ வந்துட்டு பிரின்சஸ் ரெனரை மீட் பண்றா. நீ எல்லாமே நல்ல வேலை செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி ரெனருக்கு பரிசா ஒரு பாக்ஸ கொடுக்குறா. லார்ட் ஐன்ஸ் எப்படி இருக்காரு, உங்களுக்கும் அவருக்கும் நிறைய கதை ஓடி இருக்குமே அப்படின்னு சொல்லி ரெனர் கேட்கிறா. ஆமா அது நிறைய இருக்கு, நீ செஞ்ச வேலைகளுக்கு லார்ட் ஐன்ஸ் ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு, அதுக்காக தான் இந்த கிஃப்ட் அப்படின்னு ஆல்பர்டோ சொல்லிட்டு உன்னோட பப்பி எப்படி இருக்குன்னு கேட்கவும் எல்லாம் பிளான் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரெனர் சொல்றா. இந்த பாக்ஸை உன்னால ஓபன் பண்ண முடியுமா அப்படின்னு ஆல்பர்டோ கேட்கவும் எல்லாமே கரெக்டா நம்ம பிளான் பண்ணி தான் போயிட்டு இருக்கு லேடி ஆல்பர்டோ அப்படின்னு ரெனர் சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நான் முதல்லயே சொன்ன மாதிரி உங்களுக்கு எடுத்தவொடனே எல்லாமே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். நம்ம ஹீரோவா ஆல்பர்டோ இவங்க எல்லாருமே பண்ற பிளான் எல்லாமே கடைசியில தான் நமக்கு புரிய வரும். ஸோ பொறுமையா எபிசோட வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.